மணி கான் பை ஹாப்பினஸ், பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்க் இப்ப சொல்லியிருக்காங்க. மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்களோ அது உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. சோ உலகத்துடைய நம்பர் 1 பணக்காரர் எப்படி சொன்னோன்னே நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். பணத்தாலே சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னா அப்ப வேற எதாலதான் சந்தோஷத்தை வாங்க முடியும்? இந்த ஹாப்பினஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம இந்த ஹாப்பினஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனசுக்கு எது திருப்தியை தருதோ, எது சாட்டிஸ்பாக்சனை தருதோ அதாங்க ஹாப்பினஸ். இது ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். இதை நிறைய பிலாசபர்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட மனசுக்கு நான் ஒரு நல்லவனா இருக்கணும், ஒரு நல்லவனா இருந்து சாவணும் அப்படின்றது தான் ஒரு ஆசையா இருந்துச்சுன்னா, அதுதான் உங்களுக்கு திருப்தியை தரதா இருந்துச்சுன்னா, அதுதான் உங்களுக்கு சந்தோஷங்க, அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி எனக்கு பல சாதனைகளை செய்யணும், பல அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நான் நடத்தணும், அதுதான் எனக்கு சாட்டிஸ்பாக்சனை தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு எது திருப்தியை தருதோ, எது சாட்டிஸ்பாக்சனை தருதோ அதுதாங்க ஹாப்பினஸ். சோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும். நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதை நோக்கி ஓடும் போது நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி மூலமா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல வல்லுநர்கள் வந்து இங்க சொல்றாங்க. சோ இதுதாங்க ஹாப்பினஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஈவன் ஜீசஸ், பைபிள்ல ஜீசஸ் இருந்துட்டு வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நீ வாங்கி என்ன பண்ண போற, உன்னோட மனசை வந்து நீ இழந்துட்டனா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. உன்னோட மனசை இழந்ததுக்கு அப்புறமா உலகத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் வாங்கி நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. சோ மனசு, உங்களோட மனசுக்கு எது திருப்தியை தருதோ அதுதாங்க வந்து சந்தோஷம். சோ உங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு அர்த்தத்தை உருவாக்குங்க, அந்த அர்த்தத்தை நோக்கி பயணிங்க, உங்களுக்கு நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பணம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. அதை நான் மறுக்கல. நம்மளோட வாழ்க்கையில இருக்க பல பிரச்சனைகளுக்கு பணம் ஒரு தீர்வா வந்து இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஆனா பணம் மட்டுமே எல்லாம் சொல்றது வந்து ஏற்க முடியாதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல பணத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. காதல், நட்பு, இந்த அன்பு, கைண்ட்னஸ், நிறைய விஷயங்கள் பணத்தை தாண்டி இருக்கு. உங்களோட மொராலிட்டி, வர்ச்சுவாலிட்டி, பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தால வாங்க முடியாத பல விஷயங்கள் இங்க வந்து இருக்குங்க. சோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வேணும்னா உங்களுக்கு மனசு சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு மனசு திருப்தி ஆகிற மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.